நமஸ்காரம். சர்வ குருபியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எது நல்லதோ மற்றவர்களுக்கும் நமக்கும் அதையே செய்ய துடிக்கும் அந்த எண்ணத்தை கொண்ட தனுர் ராசி நண்பர்களே, எனக்கு ஏதாவது சார் கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாமல் போகுமா? இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனாலும் என்னமோ ஒரு மாதிரி ஒரு சரியாகவே இல்லை சார், சங்கடமாக போயிட்டுருக்கு. இந்த சங்கடங்கள் மாறுமா? இந்த சனியினால் ஏதாவது, ஏன்னா சனி நமக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது ஏதாவது அமையுமா? ரொம்ப நாளாக ஆசை, வீடு மனை வாகனம் வாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் எல்லாரும் காரில் போகிறாங்க, நாமளும் காரில் போகணும், இப்படிலாம் ஒரு ஆசைகள் இருக்குது சார். அதெல்லாம் நடக்குமா? பெர்மனண்ட்டாக இருக்குமா? சின்ன சின்ன ஆசைகள் தான், அதெல்லாம் நடக்குமா? இந்த சனி பயிற்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை. பிஸ்னஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா பிஸ்னஸில் ஏதாவது ஏற்றம் இருக்குமா? அந்த பிஸ்னஸில் நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல சார், அம்பாரி மாதிரி ஒரு டாடா பிர்லா மாதிரிலாம் எதிர்பார்க்கல. ஏதோ வர்றதுக்கு கொஞ்சம் லாபம் வந்ததுன்னா பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல படிப்பை கொடுப்பேன், அதுங்களுக்கு ஏதாவது 2-3 இடத்துல சொத்து சேர்ப்பேன், அவ்வளோதான். இப்படி ஏதாவது எனக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குமா? வரக்கூடிய நாட்கள் நல்லா இருக்குமா? இதை தான் நாம் எதிர்பார்க்குறோம். நமக்கு மெயினாக தனுர் ராசி அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரங்கள். இந்த மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னா கிட்டத்தட்ட கேது திசையில் ஆரம்பம், பூராடம் சுக்கிர திசையில் ஆரம்பம், உத்திராடம் சூரிய திசையில் ஆரம்பக்கூடியது. நமக்கு இப்போ தசைகள் எங்கெங்கே இருக்குது? நம்முடைய தசை சூரிய சந்திர செவ்வாய் திசையில் தான் பெரும்பாலும் நாம் இருப்போம் இல்லையா? மூலம் பூராடம் இந்த திசைக்கும் 4ஆம் வீட்டுக்கு, அதாவது நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய வீடு தான் குரு, அதே குருவினுடைய வீடு தான் இன்னொரு வீடு மீனம், அந்த வீட்டுக்கு தான் சனி போகிறார். ஸோ எப்படி இருக்கும்? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையாகவே அர்த்தாஷ்டமமா? நமக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி? இதை பற்றி பார்க்கலாம். தனுர் ராசிக்காரர்களாக நமக்கு, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களாக நமக்கு இந்த வருடம் எப்படி அமைந்திருக்கிறது? இந்த வருடம் மட்டுமல்ல, சனி பயிற்சியான நமக்கு ஏற்கப்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, பஞ்சம சனின்னு சொல்கிறாங்க, 7 நாட்டு சனின்னு சொல்கிறாங்க. இப்படி சனி எங்கேயாவது இருந்துகிட்டே தான் இருப்பார். இப்போ நமக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னாலுமே என்ன உபாதைகள்? ஏன்னா 2க்கும் 3க்கும் உடையவன் நம்முடைய, அதாவது நம்முடைய வீட்டில் குருவனுடைய வீட்டில் இருக்கான் அந்த சனி. நம்முடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இந்த ஆரம்பத்தில். அதற்கு அடுத்து செவ்வாய் 8க்கு வரார், அஷ்டமத்துக்கு வந்தாலுமே 5ஆம் வீட்டுக்கு உடையவன் 8ஆம் வீட்டுக்கு, 12ஆம் வீட்டுக்கு உடையவன் 8ல் வரான். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ சூரியன் புதன் எங்கே இருக்காங்க? நம்முடைய இன்னைக்கு பொசிஷனுக்கு நம்முடைய கிரகம் இன்னைக்கு நம்ம எந்த திசையில் இருக்கோம்? சூரிய செயல் இருக்குமா, சந்திர செயல் இருக்குமா, செவ்வாய் செயல் இருக்குமா, ராகு செயல் இருக்குமா? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குரு சனி திசை வரும். மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 20 வயசுல 25 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ மூல நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு 25 வயசு அப்படின்னா சூரிய திசை வந்துடும், அப்ராக்சிமேட்டாக சூரியன் வந்துடும். நமக்கு சூரிய திசையாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அந்த தசைகள் ஒரு 3-4 தசைகள் தான். அதற்கும் ஈக்குவேஷன், சனி பயிற்சிக்கும் இந்த வருடத்திற்கும் நம்முடைய அதிபதியான குருவுக்கும் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தனா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதிர்வரக்கூடிய மற்ற காணொலிகளையும் நம்ம கட்டாயம் பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார், லைஃப் அப்படிங்கிறது சின்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பு தான், பெருசாக இல்லை. ஒரு லேடிஸ்ன்னு எடுத்துட்டோன்னா கணவன் வெளியிலேருந்து வரைச்சே ஒரு பூ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குழந்தை என்ன எதிர்பார்க்குறது? ஒரு சாக்லேட் கிடைக்காதா? வயசானவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப இப்போ வீடு மனை வாகனம் இருக்கணும், ஒரு பெரிய பேலஸ் வாங்கணும், அதெல்லாம் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள். ஆனாலும் லைஃப்பில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம இருக்கோம். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா இந்த வருடம் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள். நமக்கு 12க்கும் 5க்கும் உடையவன் எங்கே இருக்கான்றதை பொறுத்து 8ஆம் வீட்டுக்கு வரைச்சி நல்ல பொசிஷனில் இருக்கச்சு. 4லே சுக்கிரன் இருக்கான், சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான். இந்த ஆரம்பத்தில் பயிற்சியும் போது ராகு 3ஆம் இடத்திற்கு வரான். சில பேருக்கு சொல்லுவாங்க ராகுனுடைய பார்வை உண்டு 11-3ன்னு, சில பேர் இல்லைன்றது உண்டு. ஆனாலும் ராகு நம்முடைய 3ஆம் இடத்திற்கு போனால் அது சனியினுடைய வீடு. அந்த சனி 4ஆம் இடத்திற்கு போனால் அது குருவனுடைய வீடு, நம்ம சொந்த வீடு.
அந்த குரு இப்போ 7ஆம் இடத்திற்கு போகிற அது புதனுடைய வீடு. ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கச்சு நாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள், அதாவது சில சந்தர்ப்பங்களில் அவசரமாக முடிவெடுத்துருவோம் சார், அதை செய்யாதீங்க. அது செஞ்சீங்கன்னா பொசுக்குன்னு போயிடும். கொஞ்சம் நிதானமாக ஒரு முடிவெடுங்க. சார் புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம் வீட்டுக்கு. எப்படி எடுப்போம்? நேராக போவோம், ஐசிஐசிஐ பேங்க் போவோம், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுவோம், வாங்கிட்டு வந்துடுவோமா? இல்லை. ஐசிஐசிஐ பேங்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு டொமஸ்டிக் பேங்க்கில், அதாவது ஹெச்டிஎஃப்சியில், ஒரு இண்டியன் பேங்க்கில், கார்ப்பரேட் பேங்க்கில், கார்ப்பரேஷன் பேங்க்லலாம் என்ன பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி அறிவினால் எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா குரு 7ஆம் இடத்திற்கு போகிறதுனாலையும் இந்த எதிர்வரக்கூடிய வருடம் அந்த மாதிரி நாம் டிசைட் பண்ணினோம்னா, ஏன்னா நம்முடைய 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். யார்? சனியனுடைய பார்வை இருக்குது. அது புதனுடைய வீடு. அதனால் நாம் எடுக்கக்கூடிய தீர்க்கமாக நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு நல்லவை தரும். அவசரமாக அந்த முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். 9ஆம் இடத்திற்கு கேது வர ஞானமோட்சக்காரகன். அந்த இடம் 9ஆம் வீடு ஒரு அருமையான இடம், அது சூரியனுடைய வீடு. அங்கே கேது வருவதனால் நமக்கு ஆன்மீக சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் தொடர்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. யார்? தனுர் ராசிக்காரர்களுக்கு. அதன் மூலியமாக நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அவர்கள் மூலியமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். 3வது, மெயினாக நமக்கு பிஸ்னஸில் யாராவது ஒத்து வருவாங்களா, உழைப்பாங்களா, பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுமா? நிச்சயமாக. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன், அந்த வீட்டை சனியனுடைய பார்வை இருந்தாலுமே புதன் எங்கே இருக்கார்? ஏன்னா நமக்கு புதன் திசை வரவே வராது. கிட்டத்தட்ட உத்திராட நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கு கடைசியில் கூட புதன் திசை வரவே வராது. வரக்கூடிய திசைகள் ஏன்னா 25 வயசுக்கு மேலே தான் நம்ம பேசுகிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, மேக்சிமம் குரு. ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு, குரு, சனி வரும். அதை பார்ப்போம். இப்போது சனி திசையில் இருப்பவர்களுக்கு சில பொருள் நஷ்டமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. லாஸ்ட் டைமில் பொருளை விற்பதற்கு ஒரு அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டி ஷேர் இருக்குது, அதை விற்கணும். அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, விற்கணும். வீட்டில் ரொம்ப காலமாக ஒரு அலமாரி இருக்குது, அதை நான் கொடுத்துடணும். விற்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம விட்டு பிரிந்து போயிடும். அந்த மாதிரி சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி இந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர்களுக்கு மற்ற விதமான மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, அதை அப்புறம் பேசலாம். சின்ன சின்ன இன்னல்கள், உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சனியினால் பிரிஞ்சிட்டாலும், ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் பிரேக் ஈவன்னு சொல்லுவோம் இல்லையா, எது வந்தாலும் நமக்கு நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம், அதை ஓரளவுக்கு சரியாக போயிடும். குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும், அல்லது நாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலுமே ஒரு 80,000 செலவழிஞ்சதுன்னா ஒரு 65,000 இன்சூரன்ஸில் வந்துடுச்சு சார், கையில் ஒரு 10,000 தான் போகிறது. அப்படிங்கிற மாதிரி ஆனால் உடல் உபாதைகள் வரும். எப்படிப்பட்ட உபாதைகள் வரும்? நம்ம லாங் ட்ராவல் இருக்கிறது, வெளியூர் போச்சு ஏற்படக்கூடிய இழப்பு, நமக்கு அடி வயிற்றினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், அல்லது ஏறி இறங்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதாவது ஒரு ஸ்டெப்ஸில் ஏறுறோம் இறங்குறோம், வண்டியில் பஸ்ஸில் ஏறுறோம் இறங்குறோம், திடீர்னு ஏறச்சவே பஸ் எடுத்துடுறோம், அல்லது 2 வீலர் ஏறி உட்காரச்சே அந்த முட்டியில் இடிச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வலியை உண்டாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதற்கடுத்து ரெகுலராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள், காது பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும் சார். தனுர் ராசிக்காரர்கள் இந்த 3 கிட்டத்தட்ட 3ன்னு சொல்ல மாட்டேன், மூலம் போராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, ராகு திசையில் இருப்பவர்களுக்கு காதினால் பிரச்சனை வருவதற்கு, பல்லினால் இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதுவே குரு திசையில் இருப்பவர்களுக்கு ஷோல்டர் பெயின் வருவதற்கும் செஸ்ட் பெயின் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்தை பார்ப்பதனால். அது மட்டுமல்ல, கேதுவனுடைய பிரச்சனை, ராகுவனுடைய பிரச்சனை எப்போ இருந்தாலுமே ஒரு நிலையற்ற தன்மையை மனசுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பான். இந்த ஒரு வருஷம் முழுசும் கொஞ்சம் எப்போ ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா, செப்டம்பருக்கு மேலே ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா குருவனுடைய பார்வை இருக்குது. அதுவுமே திரும்பி செவ்வாய் சேர்ற போது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். இதையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு தான் சார் கொடுக்கணும். அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும்.
இந்த இன்னல்கள் சிக்கலிலிருந்து நாம் தேர்வதற்கு குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக அமைந்திருக்கிறது. 4ஆம் வீட்டிற்கு சனி வர்றதுனால ஆஞ்சநேயர் உபாசனை, ஆஞ்சநேயர் வழிபாடு, ராமலக்ஷ்மண ஆஞ்சநேயரோடு சேர்ந்து ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. எதுவுமே இல்லை நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை காப்பு சாத்திவார். ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது நமக்குன்னு இப்போது உதாரணத்துக்கு வெளிநாடு போகணும், அது இருக்குது, இழுத்துட்டே வருது, அமைய மாட்டேங்கிறது, ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை சாத்திடுவாங்க. சார் இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்குது, சம்பந்தம் நிறைய இருக்குது. அமாவாசை வந்தால், பௌர்ணமி வந்தால் கடல் அலை மேலே ஏறுறது இறங்கலையா? உங்களுக்கு ஒரு விஷயம், இந்த நியூசிலாந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் அமாவாசை பௌர்ணமியோடு தான் அந்த கடலில் இருக்கக்கூடிய சில பிராணிகள் இனவிருத்தியே செய்கின்றன. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை சாத்தி வருவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி யாருக்காவது ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு நினச்சேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், எனக்கு 2-3 வருஷம் ஆச்சு, எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டே இருக்கேன், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுங்கள். அது ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கும். இதைவிட முக்கியமான ஒன்று, நமக்கு பிடிச்ச தெய்வமாக நம்ம குருவாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது. அது குரு தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து குரு சுப்பிரமணியரை வச்சுட்டு ஐயப்பன்லேருந்து ஐயனார்லேருந்து எல்லை தெய்வங்களாக இருந்தாலும் நாம் குருன்னு என்ன வழிகாட்டுது. நாம் யாரையோ வழிகாட்டுதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், எந்த தெய்வத்தை வேணாலும் நினச்சிட்டு இருக்கலாம். அல்லது சில மடாதிபதிகள் இருப்பாங்க, எனக்கு இவர் தான் குரு அப்படின்னு, அவர்களை நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த குருவை சென்று வணங்கி விட்டு வாருங்கள். இது வந்து ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும். குருவை சென்று, எந்த குருவை சென்று வணங்கும் போதும் ஏதாவது ஒரு துணி தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். எங்கே இருந்தாலும் கோவிலுக்கு போனோம்னா கோவிலில் அந்த 2 சன்னதிக்கு 2 துணி வாங்கி போய் தானமாக கொடுங்க. அம்பாள் சன்னதியா ஒரு புடவையோ ஒரு ப்ளவுஸ் பெட்டி ஏதோ ஒன்று தானமாக கொடுங்க. இப்படி ஏதாவது ஒரு துணி தானமாக கொடுத்து விட்டு வருதல் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அது நம்மை உயர்த்தும். தனுராசிக்காரர்களாக நமக்கு மூலம் பூராட உத்திராட நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.